Hi viewers, welcome to CVM Cricket. Hi Bala. Right. யா அண்ட் பாத்தியா ஏஷியா கப் ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு எப்போ ஸ்குவாட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சுப்மன் கில் வைஸ் கேப்டன் வர போகிறத பற்றி. அண்ட் ஷேயஸ் ஐயர் டீமில் இருக்க போறாரா, ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு இந்த சீசன். ஸோ அவர் இடம் பெற்றாரா இல்லையா அப்படின்றது. அண்ட் நிறையா காரசாரமான டிபேட்ஸ்லாம் இருக்க போகுது இன்னைக்கு வீடியோவில். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்குவாட் தான் பிக் பண்ணியிருக்காங்க இந்தியா டீம். ஸோ அவங்க ஏஷியா கப் போக போறாங்க, எப்படி போக போறாங்க, ஸ்குவாட்ல என்னென்ன பிளேயர்ஸ் யார் யார் வெளியே போயிருக்காங்க லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ் இருந்து, யார் யார் வந்துட்டு இப்போ ஸ்குவாட்ல இருக்காங்க, அண்ட் எந்த ஸ்குவாட் வந்துட்டு வேர்ல்ட் கப் கொண்டு போகணும் அப்படின்ற பத்திலாம் டிஸ்கஷன் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதுல ஃபைனலாக நம்ம வந்துட்டு பிளேயிங் லெவனும் சொல்ல போறோம். ஸோ இந்தியா எந்த பிளேயிங் லெவனோட போனாங்கன்னா ப்ராபல் பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல போறோம். ஸோ அதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ எஸ், வெல்கம் டு ஏஷியா கப் இந்தியா டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ நம்மளும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே வந்து வீடியோ பண்ற ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ ஏஷியா கப் ஸ்குவாடர் வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு செமையான ஒரு டிபேட் இருக்க போகுது. ஸோ சுமன் கில்க்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஆனால் இதில் வந்து என்ன ஒரு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஃபைனல் ஸ்குவாட் கிடையாது. T20 வேர்ல்டு கப்புக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்குவாடுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து நோ டவுட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 15 T20ஸோ 20 T20ஸோ விளாடுவாங்க இந்தியா. ஸோ அதில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து மாறிடுவாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் T20 சீரீஸ்க்கே இந்த T20 ஏஷியா கப்புக்கே நிறைய வந்து சேஞ்சஸ் மாறி இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு நியூ ஸ்குவாட் வந்து ஏஷியா கப் கெட்டிருக்காங்க. சுமன் கில் வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சுமன் கிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து கேட்பார், கொஸ்டின் பண்ணுவார், நான் இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் காமிச்சிருக்கேன், ஒய் நாட், நான் வந்து டிசர்வ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாரு. பட் அவருடைய T20 இன்டர்நேஷனலா வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 20 மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு. நாட் அப் டு தி லெவல். அந்த ஒரு டெஸ்ட் மேட்சஸா இருக்கட்டும், ஓடிஐ மேட்சஸா இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக். அதெல்லாம் வந்து நோ டவுட். ஏன்னா டெஸ்ட்ல வந்து இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவுட் சைடு இந்தியா வந்து விளாடுறது இல்லை. அது எல்லா கிரிட்டிசிசமையும் உடச்சிருந்துச்சு. இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்துருப்போம், அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ பேட்டிங்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கேப்டன்சியும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணாரு. ஸோ இவங்க வந்து பாக்குறது என்னன்னா, இவரை வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரா வந்து பார்த்து ஒரு மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கும் பாக்குறாங்க. பட் இப்போ ஒரு நியூஸஸ் என்ன வந்திருக்குன்னா, நெக்ஸ்ட் அந்த ரோஹித்துக்கு அடுத்து ஸ்ரேயாஸ் போடுற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு ஓடிஐ கேப்டனா. ஸோ இந்த ஒரு நியூஸஸும் பட் இன்னும் வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் எந்த ஆகல. அளவுக்கு இன்னும் டெஃபினட்டா இது வந்து அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்ஸ் தான். பட் அந்த நிறைய ஒரு நியூஸஸ் வந்து கிரிக்கெட் பேஜஸ் அவங்களாம் வந்து போடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கன்ஃபார்ம். ஏன்னா ஸ்ரேயாஸ் வந்து டிசர்வ்டு தான் அந்த ஒரு ஓடிஐ கேப்டன் ஆகிறதுக்கு, டிசர்வ்டு. ஏன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து பஞ்சாப் வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி கேகேஆர் ஃபைனல் எடுத்துட்டு போய் கப் வாங்கினாரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து டவுன். பேட்டிங் அந்த அளவுக்கு விளையாடல. லாஸ்ட் இயர் வந்து ஃபைனலுக்கும் எடுத்துட்டு போய் பேட்டிங்லேயும் செமையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபென்டாஸ்டிக்கா வந்து 600+ ரன்ஸ் விளையாண்டு. அடிச்சிருந்தாரு. டெஃபினட்டா அந்த ஒரு பேட்டிங்லயும் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு. ஸோ 2024க்கும் 2025க்கும் செம ஒரு சேஞ்ச் ஓவர் பேட்டிங்ல. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஏஷியா கப் ஸ்குவாட்லேயே வந்து டிசர்வ்டா இருக்கணும். நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் அஜித் அகர்கர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவார், ஸ்ரேயா ஷேர் நாங்க எடுத்துட்டு வரணும்னா யாரை தூக்குறது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல வந்து ஸ்ரேயா ஷேர் வரணும் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஆக்சுவலி ரிங்கு சிங்கை வந்து நம்ம வந்து சொல்லலாம், அவருக்கு பதிலாக வரலாங்கிற மாதிரி சொன்னா. அவரும் ரொம்ப நாள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால தான் வந்து ஒரு 50+ வந்து அடிச்சிருந்தார் T20 இன்டர்நேஷனல்ல. ஸோ அப்போ அடிச்சதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ஸோ ஐபிஎல்லும் அது அந்த ஒரு ஒரு அளவுக்கு பிளேயர்ஸை போகல. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட் டெஃபினட்டா. என்னென்ன எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்குவாட்னு பார்த்துட்டேன்னா, கேப்டனா வந்துட்டு உனக்கு சூரியகுமார் யாதவ் இருக்க போறாரு. அண்ட் டீம்ல பார்த்தோன்னா வைஸ் கேப்டனா ஸ்ட்ரைட்டாவே எடுத்ததுமே சுப்மன் கில் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எல்லா மேட்ச் ஆட போறாங்கன்றதா அப்போ உறுதியாகுது. ஸோ அது கூடவே நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனா உருவெடுத்த அபிஷேக் சர்மா அவர் இருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர். இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ எப்படி அமைய போகுது சுப்மன் கில் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் திலக் வர்மா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் டுபே ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் அக்ஷர் படேல் லாஸ்ட் சீரீஸ்ல வைஸ் கேப்டனா போனாரு. ஸோ அவரும் டீம்ல இருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஆர்சிபியில் ஒரு வின்னிங் நாக்ஸ் அடிச்சனால அவரு டீம்ல இடம் பெற்றிருக்காரு. அவர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்காரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு T20 சீரீஸ்க்கு. ஸோ ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா இருக்காங்க. அண்ட் கூடவே வந்துட்டு ஸ்பின்னர்ஸா குல்தீப் யாதவ், அப்புறம் அஹ், குல்தீப் யாதவ் இருக்காரு. அண்ட் ரிங்கு சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேருமே டீமுக்குள்ள இருக்காங்க. ஸோ ஹர்ஷித் ராணாக்கும் இந்த ஒரு சீரீஸ் வந்துட்டு அஹ், வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா இதுதான் வந்து ஸ்குவாட். ஸோ இதுல வந்து நம்ம ஸ்டாண்ட் பை ஆல்ரெடி பிளேயர்ஸா சொன்ன மாதிரி. அறிவிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம ஆ சொல்லிடலாமா? யா. ஸோ டெஃபினட்டா. ஸ்டாண்ட் பையா இருக்க போறது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா,
எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் அண்ட் த்ருவ் ஜுரல். ஸோ இவங்க வந்துட்டு ஸ்டாண்ட் பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ். இதுல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து T20 வேர்ல்டு கப்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கப் பிளேயரா இருந்தாரு. ஸோ ஆக்சுவலி ஸ்குவாட்ல வந்து அவர் வந்து இடம் இருந்திருக்கணும். ஸோ அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் பைல வந்து போட்டிருக்காங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால. ரியான் பராக் ஒரு நல்ல ஒரு சீரிஸ் வந்து அமைஞ்சது. இந்த ஒரு ஐபிஎல் வந்து ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த 2024ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ரியான் பராக் கிட்ட, பட் ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பேக்கப்பா போட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் கூட வந்து 11ல, அதாவது அந்த ஸ்குவாட்ல வந்து இருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் இருக்காரு, வருண் இருக்காரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 3 ஸ்பின்னர்ஸ் தாண்டி எதுக்கு 4 ஸ்பின்னர்ஸ்ன்னு கூட அவங்க வந்து யோசிச்சிருந்துருக்கலாம். ரவி பிஷ்னாய்க்கு வந்து ஸ்குவாட்ல இடம் இல்லை. ஸோ மேபி வந்து அந்த ஒரு ஒரே லென்த் அந்த ஒரு கூகுளி தான் வந்து அதிகமாக போடுறதுனால மேபி அதுவும் ஒரு கன்சர்னா இருக்கலாம். மேபி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணாருன்னா டெஃபினட்டா அப்கமிங்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம அப்படியே சுப்மன் கிலோட போயிடலாம். ஆக்சுவலி சுப்மன் கில வந்து நம்ம பெருசா வந்து சுப்மன் கில வந்து கிரிட்டிசிசம் பண்ண முடியாது. ஏன்னா சுப்மன் கிலோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் வந்து கேட்பாரு. ஸோ நான் ஐபிஎல் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வை நாட், நான் வந்து ஏன் டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் T20 இன்டர்நேஷனலா பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்துட்டோம். ஒரு ஓடியா இருக்கட்டும், டெஸ்ட்ல வந்து ரொம்ப டவுனா இருந்திருந்தாரு. பட் இங்கிலாந்துல வந்து ஃபேண்டாஸ்டிக் ஒரு சீரிஸ். ஏன்னா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா கேப்டன் பண்றாரு, ஸோ பேட்டிங்லேயும் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, ஸோ ஓவரா வந்து அவர் மேல ப்ரெஷரா இருக்கும்னு நினைச்சேன். அது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி செமையா வந்து விளாண்டு இருந்தாரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ். அதோட கேப்டனும் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு டெபியூ கேப்டன்சிலே வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து டிரா பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஸோ ஓவரால் இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறப்போ ஒரு குட் சீசன் ஆஃப் ஐபிஎல். ஸோ ஏஷியா கப் ஸ்குவாட்ல வந்திருக்காரு. ஸோ அதுல வந்து நோ டவுட். எஸ். பாலா, நீ சொன்ன மாதிரி தான். சுப்மன் கில் வந்து டீமுக்குள்ள இடம் பெற்றது வந்துட்டு இட்ஸ் அ நியூ ஆஸ் அ நியூவா இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் இவரை எங்க ஃபிட் பண்ணுவாங்க அப்படி T20 ஸ்குவாட்ல அப்படின்றது ஒரு டவுட். பட் சுப்மன் கிலோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல செமையா இருக்கு. ஒரு உண்மையாலுமே டீம் இந்தியாவுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 ஃபார்மேட்டுக்குமே ஒரே கேப்டனோட நோக்கத்தில் தான் போறாங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஒரு ஒன் கேப்டன் 3 ஃபார்மேட்டு கொண்டு வருது. ஏன்னா அப்படிதான் இந்தியா டீம் எப்பவுமே போயிருக்காங்க நிறைய டைம். ஸோ லாஸ்ட் டைம் இந்த விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மாறும்போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸாக கொஞ்சம் கொண்டு போனாங்க. அப்படி இந்த மாதிரி ரோஹித்தை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஸோ ரோஹித்தோட T20 போனாங்க, ஒன் டேவும் போனாங்க, டெஸ்ட்டுக்கும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியா டீம் எதிர்பார்க்குறாங்கும் போது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு T20க்கு ஒரு கேப்டன் சூரியகுமார் யாதவ், அண்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டனாக இருந்தார் ரோஹித் சர்மா, அண்ட் ஒன் டேக்கு ரோஹித் சர்மா எடுத்துகிட்டு போனார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்மெட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. கேப்டன்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு வருஷம்லாம் பார்த்தோன்னா 13 கேப்டன்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்தியா டீம் போச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி தான் இப்போ ஒரு கேப்டனாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய கன்சர்னா என்ன இருந்துச்சுன்னா யங் பிளேயர் ஒருத்தர் இருக்க ஒருத்தர் வேணும். யங் பிளேயர் ஒரு டீமை வந்து கொஞ்சம் வருஷம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல சுப்மன் கில் வந்துட்டு நல்ல ஒரு இதாக இருந்தார். அண்ட் ஒன் டேல அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். வேர்ல்ட் கப்லேயும் ஆகட்டும், இதாகட்டும். ஸோ அவரை வந்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ட்ரை பண்றதுக்கு கொண்டு வந்தாங்க ஆஸ் அ கேப்டனா. ஏன்னா ரோஹித் போய்க்கு அப்புறம் எந்த கேப்டனா கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல ஸோ கில்லு கொடுத்தாங்க. அண்ட் கில் அதை நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரு பண்ணது பார்த்தோன்னா கேப்டனா மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு பெரிய சேனா கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஒரு யங் கேப்டனா கொண்டு போய் அவரோட அதுவும் டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஒரு ஜடேஜா, ஒருத்தர் பும்ரா, அந்த மாதிரி பிளேயர் தான் இருந்தாங்கும் போது அங்க எடுத்து போய் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுல அவரோட செஞ்சுரிஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்தாருக்கும் போது சரி இப்போ டெஸ்ட்லயும் இவர் ஃபிட் ஆறாரு வந்து சரி ஏஷியா கப் ஒரு ட்ரை அவரை வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தாங்க. பட் வைஸ் கேப்டனா எதுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்னா அப்போ அவங்களோட நோக்கமே வந்துட்டு 3 ஃபார்மேட்லயும் கேப்டனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ எங்க கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங்ல யார் வரப்போறா? ஏன்னா உனக்கு இவர் எந்த இடத்துல டாப் 3ல இவர் ஃபிட் ஆகிறதுக்கு உனக்கு 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மேபி சஞ்சு சாம்சன் வந்து ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஒரே ஒரு சீரீஸ்ல, இங்கிலாந்து சீரீஸ்லனாலுமே அவர் வந்துட்டு ஆஸ் அ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் அவரும் வந்தார். ஒரு செஞ்சுரி நல்ல செஞ்சுரி, அந்த நல்ல ஒரு நாக் அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அது மாதிரி கன்சிஸ்டண்டாக இல்லாதது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கு. பட் இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா 3 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்ஸுமே சூப்பராக இருந்திருக்கு லாஸ்ட் 2-3 சீரீஸ்ல. ஸோ இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சுப்மன் கில்ல ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்ததுமே வைஸ் கேப்டன், அண்ட் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தார். அவரை வந்துட்டு வைஸ் கேப்டன்ல இருந்து எடுத்திருக்காங்க. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதனால தான் T20 ஸ்குவாட்ல இப்போ இருக்காரு. ஸோ நீ சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்குவாட் தான் இருக்க போது, இதுதான் எங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் கொண்டு போறோம் அப்படின்றதும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத எல்லாருமே கீயா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க.
டெஃபினட்டா இப்போ நீ சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி இப்போ சுமன் கில் வந்து நம்ம சொல்ற பார்த்தோம்னா ஒரு 100 அடிச்சிருக்காரு. அது வந்து நியூசிலாந்து கூட வந்து அடிச்சிருக்காரு. 350s பார்த்துட்டீங்கன்னா 2 வந்து ஜிம்பாப்வேயோட, ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இப்பயும் வந்து ஏஷியா கப்ல வந்து விளையாடுறாருங்கிறப்போ பெரிய டீம்னு பெருசா எந்த டீமும் கிடையாது. இப்போ நம்ம குரூப்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யுஏஇ இருக்காங்க, ஒமானுங்க இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு அப்கமிங் சீரிஸ், ஒரு ஆஸ்திரேலியா சீரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ், ஸோ அதுதான் வந்து ஒரு குரூஷியல். சப்போஸ் லெவல்ல இருந்திருந்தாருன்னா அந்த சீரிஸ் எப்படி பண்றாருங்கிறது தான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா டக்குன்னு அவர் ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி ஒரு T20க்கு செட் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து என்னங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு 3 ஃபார்மேட்லேயும் வந்து ஒரு கேப்டன்சியை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து டெஸ்ட்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன பண்றாரு இந்த T20 ஏஷியா கப்லங்கிறத நம்ம எனக்கு பார்க்கணும். தெரிஞ்ச அந்த கேப்டன்ஷிப் அப்படி 3 ஃபார்மேட்டு கொண்டு வராங்க அப்படின்னா, பிகாஸ் நீ பாரு சூரியகுமார் யாதவுக்கு ஏஜ் வந்துட்டு ஒரு 30+ அப்படி இருக்கு. ஸோ இந்த டைம்ல அவரு எவ்வளோ இயர்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணுவாரு அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க ஒரு ஃபியூச்சரா ஒரு லாங் டேர்ம் கேப்டன்ஷிப் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது நமக்கு. ஸோ டெஃபினட். ஆனா இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தேன்னா, ஐபிஎல் பார்த்தா அவங்க வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனா ஒரு ஆரஞ்சு கேப்போ ஒரு பர்பிள் கேப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து ஒரு வரிங் சைன்ஸ். ஒரு சாய் சுதர்ஷன், பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு இதுதான். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு கன்சர்ன்டா தான் அவங்க பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு இந்தியா டீமுக்கு அவங்க வந்துட்டு ஜெல் ஆகணும். இந்தியா டீம்ல வந்துட்டு நாங்கள் ஒரு பர்பஸ்ஃபுல்லா எங்களுக்கு இந்த இடத்துல ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா தெளிவாக தெரியுது. அண்ட் அந்த செலெக்ஷன் டீம் அண்ட் கோச் அவங்களோட ஐடியா வந்துட்டு இதில் நம்ம கிளியராக தெரியுது. ஸோ மூவ் ஆன் டு த அர்ஷித் ராணா டீமுக்குள்ள உடன்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலி அதுதான் அந்த ஹர்ஷித் ராணாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. சூரியகுமார் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா கன்கஷன் சப்ஸ்டியூட் ஒரு மேட்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பவுலராக வந்து ஹர்ஷித் ராணா வருவாங்க. அப்போ கூட வந்து இங்கிலாந்து கேப்டன் வந்து ஜாஸ் பட்லர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் எப்படி எக்ஸ்ட்ரா பவுலர் வந்து அவங்க எடுக்கலாம். ஒரு கன்கஷன் ஆக்சுவலி சஞ்சுக்கோ யாருக்கோ தான் நினைக்கிறேன் ஒரு விக்கெட் கீப்பர் தான் எடுக்கணும். ஸோ அங்கே வந்து ஒரு பவுலர் வந்து எடுத்துருந்தாங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து ஆக்சுவலி சஞ்சு இல்லை ஒரு பேட்டர் எதுவும் நினைக்கிறேன், அது சரியா நாம இல்லை. பட் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்து ஸோ அப்போ வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் கூட வாங்குவாரா. நிதிஷ்குமார் அப்போ ரெட்டி. வந்து சொன்னார் நிதிஷ்குமார் ரெட்டியா? யா T20 ம். யாரு நிதிஷ்குமார் ரெட்டி தானே? அது அது எக்ஸாக்டா பிளேயர் என்னங்கிறது தெரியல. பட் ஆனா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பார். அப்போ வந்து சூரியகுமார் வந்து சொல்லியிருந்தாரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் கூட வந்து வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து அவரை வந்து T20 ஸ்குவாட்ல வந்து எடுத்துட்டு வர முடியல. ஸோ இப்போ வந்து எடுத்து வந்திருக்கோம். பட் அவங்க வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ஸ்டாண்ட் பை பிளேயரா வச்சிருக்காங்க. அவரும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஐபிஎல்ல பார்த்தப்போ ஃபென்டாஸ்டிக் ஒரு இயரா வந்து அமைஞ்சிருக்கு. இப்பதான் வந்து அந்த இன்ஜுரியில இருந்து கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு ஐபிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட் மேட்சஸ் வந்து அந்த அளவுக்கு போல. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு வின் பண்ணதுக்கு அவரும் ஒன் ஆஃப் த ரீசன். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பெட்டர் பவுலிங் இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் நம்ம பார்த்தோம் ஐபிஎல்ல. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை ஸ்டாண்ட் பையா மேபி போட்டிருந்திருக்கலாம். மேபி இது வந்து கௌதம் கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வந்து ஆல்ரெடி இருந்திருந்தாரு. இப்பயும் அங்க ஹர்ஷித் ராணா அங்கதான் இருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயாவது உள்ள வந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், பட் அவங்க மேபி அர்ஷித் ராணா வந்துட்டு மேபி அவங்க ஐபிஎல்ல வந்துட்டு கம்பீர் கோச் பண்ணல நீ சொன்ன மாதிரி. ஸோ அதுல இருந்திருக்கலாம். பட் எதா இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ அவர் இடம்பெற்றது நம்ம பத்தி குறை சொல்ல முடியாது. பட் நீ சொன்ன மாதிரி பர்பிள் கேப் அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்தவர் வந்துட்டு நீ ஏஷியா கப்பு கொண்டு போங்கிறீங்க அப்படிங்கும்போது ஆஹ், அவங்கள கொண்டு போகல அப்படிங்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே இருக்கு. ஏன் அர்ஷித் ராணா? ஸோ அந்த கொஸ்டின் வந்துட்டு எஸ் வேலிடு தான். பட் இருந்தாலும் டீம்ல இடம் பெற்றிருக்காரு. பார்ப்போம் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு இந்த சீசன் சொல்லிட்டு அப்படின்னு. அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், இப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு பிளேக் நம்மள இடம் பெறுவாரா? எப்படி இருக்க போகுது? ஐஷ். இப்போ ஆக்சுவலி இப்போ சுப்மன் கில் வந்துட்டனால இப்போ நம்ம அவரையும் நம்பர் 3ல வந்து போட்டுற முடியாது. ஸோ அவரும் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் தான் வந்து ஃபிட் ஆவார். சஞ்சுவோட T20 இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா ஓப்பனிங்ல தான் நல்லா வந்திருக்கு. ஸோ 300 அடிச்சிருக்காரு. 300மே அந்த ஒரு ஓப்பனிங்ல தான் வந்திருக்குங்கிறப்போ ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் தான் வந்து சஞ்சுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு அவரையும் வந்து நம்ம மிடில் ஆர்டர்ல ஒரு 1 டவுனோ இல்லை 2 டவுனோ வந்து ஃபிட் பண்றதும் வந்து கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டா அவர் ஐபிஎல்லையும் வந்து அந்த ஒரு ரீசன்னால தான் அவர் வந்து அதிகமாக அந்த ராஜஸ்தான் மேட்சஸ் வந்து வரல. ஒரு இன்ஜுரி போக இப்போ வந்து நியூ காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ராஜஸ்தானுக்கு. ஒரு வைபவ் சூரியவன்சி எஸ்எஸ்வி. ஸோ அந்த ஒரு நியூஸஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு 1 டவுன் ஸ்லாட்ல இப்போ அவர் வந்து விளாடுறது இல்லை. ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல தான் வந்து விளாண்டுருக்காரு சஞ்சுங்கிறப்போ. ஸோ மேபி அந்த ஒரு இங்கிலாந்து சீரீஸை தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அங்கே எங்கேயாவது ஒரு ஒரு 50 இல்லை ஒரு 250s எங்கேயாவது அடிச்சிருந்தாருன்னா மேபி வந்து ஒரு டெஃபினட்டா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஜித்தேஷ் எடுத்துட்டு வந்த ரீசனுக்கு என்னன்னா அந்த ரிங்க் வந்து அந்த ஃபினிஷிங்ல வந்து அந்த அளவுக்கு பண்ணல.
இந்தியாவுக்கு. ஸோ மேபி அந்த ஜித்தேஷை வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்லாட்டாக வந்து கன்சிடர் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்சிபிக்காக அந்த ஒரு 80 ரன்ஸ் ஒன்று அடிப்பார். ஃபென்டாஸ்டிக்காக வந்து அந்த ஒரு டீமே வந்து குவாலிஃபையர் ஒன்னுக்கே வந்து எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த ஒரு நாக்கு வந்து ஃபென்டாஸ்டிக். அது வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு ஹிட் ஆயிருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஃபினிஷராக தெரியுறாரு. மேபி அவங்க வந்து சஷாங்க கூட வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஜித்தேஷ்க்கு ஓவர் சொல்லலை. மேபி வேற யாராவது ஒரு பிளேயருக்கு பதிலாக சஷாங்க கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2 இயரா ஐபிஎல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஃபினிஷிங் ரோல. ஸோ டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஆர்சிபிக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஜிதேஷ் வந்து ஸ்குவாட்ல வராரு. ஸோ எஸ், ஜிதேஷை வந்துட்டு டீமுக்குள்ளே வச்சது வந்துட்டு எஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் ரிங்குக்கு பதிலாக நீ சொன்ன மாதிரி எஸ் அதில் அண்ட் பும்ரா வந்து திரும்பி டீமுக்குள்ளே வராரு. ஸோ அவரு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கிறது ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இருக்காரு டீமுக்குள்ள. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்மே நீ பார்த்தனா சிவம் டுபே இருக்காரு. இப்போ என்ன கொஸ்டின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் டீம்ல இடம் பெறாததை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு பார்த்தனா நீ சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பேசின மாதிரி 2 டைம் வந்துட்டு டீமை ஃபைனல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டைம் கப் அடிச்சிருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் 600+ ரன்ஸ். அண்ட் ஆல்சோ உனக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒன் டேல. அண்ட் T20 பார்த்தோன்னா சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபி அவர் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு லாஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி அவரை பத்தினா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் கேப்டன்ஷிப் மெட்டீரியல் இப்போ வைஸ் கேப்டனா சுப்மன் கில் கொண்டு போறாங்க. ஏன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஏன் இவங்க ப்ரிஃபர் பண்ணல அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் டைம் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகும்போது ஸ்ரேயாஸ் ஐயரை கொண்டு போகல. டெஸ்ட்லயும் அவர் டெபியூ பண்ணல. மேபி உனக்கு சுப்மன் கில் கூட ஸ்ரேயாஸ் ஐயரையும் வச்சுட்டு 2 பேரும் வேணா டெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தோன்னா டெண்டுல்கர் அண்ட் காம்ப்ளி வந்துட்டு இப்படி தான் கொண்டு வந்தாங்க. 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த டைம்ல. காம்ப்ளி இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி வை நாட் இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே கொண்டு வந்திருக்கலாம். பட் T20 ஸ்குவாட்ல இவங்க மேபி எனக்கு என்ன கெஸ்னா ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இப்போ ஜிதேஷ் விக்கெட் கீப்பரா போயிட்டாரு. ஸோ அவரு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ரிங்கு சிங்கை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே எடுக்க முடியாது. ஏன்னா இந்தியா டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குரூஷியலான மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ உனக்கு இவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டாப் 3 3 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரிங்குங்கும் போது இங்கே 6 வந்துருச்சு. இதுல ஜிதேஷுமே வந்துட்டு விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல ஒருத்தருக்கு த்ரூ ஜுரலா ஜிதேஷான்னு பார்க்கும்போது அங்க வராருங்கும் போது ஸோ அதனால எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுருப்பாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டரா உனக்கு யாராவது வேணும். இதுக்கப்புறமும் நீ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிட்டேன்னா தென் உனக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீ எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரணும். ஸோ 15 ஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதனால தான் எனக்கு தெரிஞ்சு சிவம் டுபே ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிவம் டுபே இந்தியா டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐபிஎல் சீசன்ஸ்ல பெருசா ஒரு பவுலிங்கும் போடல. மொத்தமாக 3 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காருங்கும் போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இப்போ சிவம் டுபேக்கு இது ஒரு சான்ஸ் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா நான் சொல்றேன் நெக்ஸ்ட் அடுத்த வரப்போறிய இன்னும் ஒரு 2 சீரீஸ்ல கண்டிப்பா டீம்ல இடம் பெறுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த டைம் மிஸ் அவுட் ஆயிருக்கு. ஏஷியா கப்ல மிஸ் அவுட் ஆயிருக்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். டெஃபினட்டா இப்போ நீ சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி இது வந்து 2024 ஸ்ரேயாஸா இருந்தா வெறும் அந்த கேப்டன்சி மட்டும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த இயர் வந்து அவர் பேட்டிங் அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்போ கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2025ல கேப்டன்சியும் நல்லா பண்ணி பேட்டிங்லேயும் வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு 600 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாருங்கிறப்போ ஒரு சான்சஸ் கொடுத்துருக்கலாம். ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்லா பண்ணாரு. இப்போ ரீசெண்டாக அந்த இந்தியாவுக்கு விளையாட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து டவுனாக இருந்தது. ஐபிஎல்லையும் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ மேபி அந்த ஒரு ரிங்கு பொசிஷன் வந்து இங்கே, ஏன்னா நம்ம சிவம் டுபே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்தாலும் லாஸ்ட்டாக விளாண்ட ஒரு இந்தியா மேட்சஸ்ல எடுத்து பார்த்துட்டோம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு 30 அடிச்சிருக்காரு, 50. தென் பவுலிங்ல வந்து ஒரு 2 விக்கெட் வந்து போடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம சிவம் டுபேயும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் நாட் அப் டு தி லெவல். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து பேடாக தான் போச்சு. பட் இன்டர்நேஷனல் வைஸ் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் நடக்குது, ஐபிஎல் நடக்கல. ஸோ அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரையும் நம்ம கை வைக்க முடியாது. ஸோ மேபி நீ சொன்ன மாதிரி அப்கமிங் சீரிஸ், ஏன்னா இதுதான் வந்து அவங்க ஃபைனல் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுன்னு சொல்லலை. ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய T20 மேட்சஸ் வரும். நீ சொன்ன மாதிரி அப்கமிங் சீரிஸ்லையும் எங்கேயாவது சான்சஸ் கிடைக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் சி ஸ்ரேயஸ் அப்கமிங் சீரிஸ்ல நம்ம எங்கேயாவது எதிர்பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா சில பிளேயர்ஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ட்ரை மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பிளேயர்ஸை வந்துட்டு நியூவா ட்ரை பண்றதுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஏஷியா கப்புங்கிறது வந்துட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா வேர்ல்ட் கப் T20க்காக ஒரு டெஸ்ட் மாதிரி தான் எடுக்க போகுது. அதுதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவம் டுபே, ரிங்கு சிங், அப்புறம் சஞ்சு சாம்சன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி ஏஷியா கப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை மாதிரி இருக்க போகுது. அண்ட் அதே டைம்ல வந்துட்டு உனக்கு ஜிதேஷ் ஆகட்டும், சுப்மன் கில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நியூ ஸ்டார்ட். அவங்களுக்கும் ஒரு சின்ன ட்ரை இவங்க எப்படி பண்ண போறாங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அப்படின்றது மாதிரியான ஒரு
அட்டம்ப்டா இருக்க போகுது. ஸோ இந்த ஏஷியா கப்பும் போது நீ சொன்ன மாதிரி டீம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சேனா கண்ட்ரிஸ் இல்லாதது வந்துட்டு ஒரு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த ஸ்குவாட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஷியா கப்பில் கண்டிப்பாக எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் க்ரூஷியாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஏஷியா கப்புக்கு ஏற்ற ஒரு டீம் தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இவங்க ட்ராஃபியோட வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது நம்ம இந்த டீம் வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அது பிளேயிங் லெவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி அந்த சஞ்சு, சிவம் டூபே, ரிங்கு அவங்க 3 பேருக்கு வந்து டெஸ்டரா இருக்கும். எனக்கு சஞ்சுக்கு தான் வந்து கழுத்துல கத்திங்கிற மாதிரி, அவருக்கு தான் வந்து ஒரு லாஸ்ட் சீரீஸா கூட இருக்கலாம் மேபி. ஏன்னா அவரோட பொசிஷன் வந்து 11ல இருப்பாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினபிளும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப குரூஷியல் ஃபார் சஞ்சு. இந்த எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து டெஃபினட்டாக பண்ணி ஆகணும் அவர். எஸ், பார்ப்போம் சஞ்சு சாம்சன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சிவம் டுபேக்கும் இது ஒரு குரூஷியலான இதுதான். பிகாஸ் உனக்கு திலக் வர்மா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. மேபி அவரையுமே ஒரு பவுலிங் இவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அக்ஷர் பட்டேல் டீம்லேயே இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆல்சோ இப்போ சப்போஸ் சிவம் டுபேயோட பர்ஃபார்மன்ஸ் வீக் ஆச்சுன்னா ஷேயர்ஸ் ஏதாவது உள்ள வருவாருன்னு இல்லை, மேபி பிரசித் கிருஷ்ணாக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குமே ஒரு சின்ன அட்டம் தான். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் யா, ஸோ ஃபைனல் வீடியோவில் ப்ராபபிள் பிளேயிங் 11 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ ஓப்பனிங் சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. அண்ட் வைஸ் கேப்டன் சுப்மன் கில் இருக்க போகிறாரு. அண்ட் ஒன் டவுனா கன்சிடராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற திலக் வர்மா அவர் இருக்க போகிறாரு. அண்ட் நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ். ஸோ நம்பர் 4ல் சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு. அவர் ஒரு கேப்டன். ஸோ அவர் நம்பர் 4. அண்ட் நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. அண்ட் நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா. ஸோ அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. அண்ட் அவர் தான் எங்கள் டீம் விக்கெட் கீப்பர். அண்ட் நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். அண்ட் 8 குல்தீப் யாதவ், 9 வருண். ஸோ 3 ஸ்பின்னர்ஸ், பிகாஸ் துபாய் நடக்குதுன்றனால 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ நல்ல ஒரு டெத் பவுலிங்கும் போடுவாங்க அண்ட் பவர் பிளேயும் போடுவாங்க. அண்ட் அலாங் வித் ஹர்திக் பாண்டியா இந்த 11. ஸோ அவருமே 3 சீம் பவுலர்ஸ் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ். அண்ட் கூடவே வந்து திலக் வர்மா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். ஸோ இதுதான் எங்களோட பிளேயிங் 11. டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி தான் வந்து இந்த துபாய் அண்ட் அபுதாபி ரெண்டுத்தையும் நடக்குதுங்கிறப்போ ரெண்டுமே வந்து சிமிலரான கண்டிஷன். அந்த ஸ்பின்னுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் வருண் சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்கிறப்போ. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து நோ டவுட் 3 ஸ்பின்னர் இருக்காங்க, அக்ஷர், குல்தீப், வருண். ஸோ 3 வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கிறப்போ வந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அங்கே ஸ்ரீலங்காலேயும் எடுத்துட்டிங்கன்னா வனிண்டா சரங்கா இருக்காரு, தீக்ஷனா இருக்காரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட தான் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னர்ஸ் இல்லை. அப்ரார் அகமத் மட்டும் தான் அவர் வந்து பெருசாக வச்சு யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒரு ஸ்பின்னர்ஸோட வரப்போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ லெட் வெயிட் அண்ட் see. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போறாங்க. ஆப்கானிஸ்தான் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ரஷீத் கான் இருக்காரு, நூர் அகமத், அப்புறம் முஜீப் இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா அங்கேயும் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இவர் இருக்காரு, அலாக் ஹசான் ஃபேர், ஒரு யங்ஸ்டர். ஸோ அங்கே ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் பிளே த மேஜர் ரோல் இன் ஏஷியா கப் அப்படின்னு தோணுது. எஸ், எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா ஏஷியா கப்னாலே உனக்கு எல்லாமே கிரவுண்ட்ஸ் எல்லாமே ஸ்பின், நல்லா ஸ்பின் ட்ராக் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்க போகுது. ஏன்னா இந்தியா அண்ட் துபாய் அண்ட் ஸ்ரீலங்கா, ஸோ இங்கெல்லாம் ஸ்பின் சூப்பராக இருக்கும். அண்ட் பாகிஸ்தானில் நடக்கலை அண்ட் நடக்கிறதுக்கு அவங்களுக்குமே வாய்ப்பு கொடுக்கல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஏஷியா கப். அண்ட் ஸோ இதுதான் எங்களோட பிளேயிங் 11. அண்ட் உங்களோட பிளேயிங் 11 என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.